மோகினி. மோகினிங்கிற ஒரு பேய பத்தி, ஐ மீன் பேய் ஒரு டீமன பத்தி நம்ம சின்ன வயசுலலாம் கேள்விப்பட்டிருப்போம். நேர்லயும் பார்த்துருப்போம். நம்ம பாட்டிங்கலாம் கதை சொல்லியிருப்பாங்க. ஜெகன் மோகினின்ட்டு ஒரு படத்துல வந்து அத பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சமீபத்துல அரண்மனை 4 அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி செம ஹிட் ஆச்சு தமிழ்ல. அந்த படத்துல பாக் அப்படிங்கிற ஒரு டீமன பத்தி சொல்லியிருப்பாரு சுந்தர் சி சார். ஆனா, அத பத்தி ஒரு டீட்டெயிலா ரிவ்யூ வந்து குடுத்திருக்க மாட்டாங்க. அதுல டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பாக்குங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி. அத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்ப எதுக்காக இந்த பாக்க பத்தியும், ஜெகன் மோகினி ஐ மீன் இந்த மோகினிய பத்தியும் சொல்றேன் அப்படின்னா, 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பாக் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களோட உருவத்த எடுத்து, அந்த உருவத்துல மாறி, அந்த மாதிரி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டீமன். அத பத்தி ஒரு வரலாறு, ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இந்த 2யும் பத்தி நம்ம அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இந்த வீடியோல மோகினி. மோகினிய வந்து நீங்க நேர்ல பார்த்துருக்கீங்களா? லைவா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 2 பேர் வந்து அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அத Instagramல வந்து பிரபாகரன் அஃபிஷியல்ல எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி மலேசியாவில் நடந்திருக்கு. 2013 மலேசியாவில் கம்போங் பண்டான் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில், அதாவது அந்த ஏரியாவை பற்றி நான் சொல்லிடுறேன். நம்ம சென்னையில் வந்து இப்போ ஸ்லம் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மலேசியாவில் வந்து ஒரு ஸ்லம் ஏரியா. இந்த காலா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அவர் மும்பையில் இருக்கும்போது தாராவிங்கிறது ஒரு எப்படிப்பட்ட ஏரியாவோ அந்த மாதிரி தான் கம்போங் பண்டான்ங்கிறது மலேசியாவில் ஒரு ஸ்லம் மாதிரியான ஒரு ஏரியாங்க. அந்த ஏரியாவில் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 8 மணிக்கு மேலே வந்து குப்பையெல்லாம் கொட்ட போவாங்க. அவங்களோட வீட்டில் இருக்க டஸ்ட்பினில், அப்புறம் ஏரியாவில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க ஏரியாவில் இருந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி ஒரு குப்பை கிடங்கு மாதிரி இருக்குமா, அங்கே போய் தான் குப்பையெல்லாம் போட்டுட்டு வருவாங்களாம். அன்னைக்கு அப்படி தான் ஒரு நாள் நைட்டு ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் அங்கேருந்து குப்பையை எடுத்துகிட்டு கிளம்பி போயிருக்கிறாரு. குப்பையை போடுறதுக்காண்டி போயிருக்கிறாரு. அவருக்கு சடனாக ஒரு வேலை வீட்டில் சொல்லிடுறாங்க. ஸோ அவருக்கு 8:30 மணிக்குள்ளே போடணும்னு நினச்ச குப்பையை அவரால் போட முடியலை. 10 மணி ஆகிடுது. 10 மணிக்கு மேலே போகலாமா? ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவே எப்படின்னா 9:30 மணிக்கு மேலே அமைதியாகிடுமா. அந்த 2013 யாருமே வெளியவே வரமாட்டாங்களாம். கப்சுப்புன்னு ஆயிடுமா. ஏன்னா காலையில் அவங்களுக்கு ஒர்க் இருக்குங்கிறனால யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் தான் வெளியே சுற்றுறது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து யாருமே அந்த ஏரியாவில் வெளியே இல்லைங்க. இந்த சின்ன பையன் மட்டும் வீட்டில் இருக்க டஸ்ட்பின் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் தள்ளி வந்துட்டான் அவங்க வீட்டிலேருந்து. 10:30 மணி ஆகுது. அந்த பையன் மட்டும் அந்த ஏரியாவில் நடந்து வந்துட்டுருக்கிறான் வெளியே. அவங்க ஸ்லம் ஏரியாவை விட்டு வெளியே அந்த குப்பை கொட்டுற ஏரியாவுக்கும் இதுக்கும் நடுவில் கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி தான் இருக்குமாங்க. லைக் நான் புரிகிறதுக்காண்டி சொல்கிறேன். கருவேல மரம் இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்துட்டு செடி கொடியெல்லாம் அங்கனக்குள்ளே படர்ந்து ஒரு மாதிரி காடு மாதிரி, லைட்டாக காடு மாதிரி இருக்குமா. இப்போ அந்த காட்டு பகுதியில் அந்த பையன் மட்டும் குப்பை தொட்டியோடு நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவன் போயிட்டே இருக்கும்போது அந்த ஏரியா விட்டு வெளியே வரும்போது ஒரு வீடு தனியாக இருக்குது. சின்ன சின்ன வீடுலாம் அங்கங்கே தனித்தனியாகவும் இருக்குமா. அந்த வீடெலாம் பாலடைஞ்ச பங்களாவோ பேய் வீடுலாம் கிடையாதுங்க. தனியாக ஒரு வீடு இருக்கும், மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கும். அங்கேயும் ஆட்கள்லாம் வசிப்பாங்க, எப்போயாச்சும் வருவாங்க போவாங்கங்கிற மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு இடம். அந்த இடத்துக்கு வெளியே, அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜன்னல்லாம் வந்து இந்த ஃபைபர் மாதிரி இருக்கும், இந்த கிளாஸ்லேயே ஃபைபர் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குமா. இப்போ இந்த பையன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அமைதியாக இருக்குதுங்க. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. அந்த ஏரியா வந்து எப்பயுமே அந்த மாதிரி இருக்காதான். ஒரு மாதிரி டெட்லி சைலன்ஸாக இருக்குதுங்க அந்த ஏரியாவே. இந்த பையன் மட்டும் நடந்து போயிட்டு இருக்கிறான். இவன் நடக்கிற அந்த செருப்பு சத்தம் முதற்கொண்டு இவனுக்கு கேட்குதுன்னா அந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அவ்வளோ அமைதியான பகுதியில் இவன் போய்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் சைடில், அந்த நான் வீடு சொன்னேன் இல்லையா, அந்த ரைட் சைடில், இவன் இப்போ இந்த சைடு நடந்து போயிட்டு இருக்கிறான் அந்த பையனா, ரைட் சைடில் பார்த்தா அந்த வீடோட இது தெரியும். நம்ம நடந்து போகிறோம்னா சைடில் தெரியும் இல்லையா, அங்கே யாரோ நின்றுட்டுருக்குறாங்க. வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி காற்றுல அந்த ட்ரெஸ்லாம் ஆடுற மாதிரி இந்த பையனுக்கு சைடு கண்ணில் தெரிஞ்சிருக்கு. இவன் பார்த்தும் பார்க்காத மாதிரி, ஏன்னா இவனுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஏதோ இந்த மாதிரிலாம் இருக்கும், அமானுஷமாக இருக்கும், 9 மணிக்கு மேலே வெளியே யாரும் அங்கிட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்களாம். அந்த ஏரியாவில் வந்து இருக்கிற பெரியவங்களாம் சொல்லுவாங்களாம். அதனாலேயே பயந்துக்கிட்டு இவன் போகிற பையன் என்ன பண்ணுறான், சைடில் பார்க்கவே இல்லை, நேராக போய்கிட்டே இருக்கிறான்.
பார்க்காம போய் குப்பை தொட்டியில குப்பைய போட்டுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கிறான். இப்போ அவனுக்கு லெஃப்ட் சைட்ல வரும்போது ரைட் சைட்ல இருந்தது. இப்போ அவனுக்கு லெஃப்ட் சைட்ல தெரியுது. அவன் எந்த இடத்துல அந்த வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்கள பார்த்தானோ, அவங்க அப்படியே நின்னுட்டு இருந்திருக்காங்கங்க. அதே இடத்துல ஆணி அடிச்ச மாரி நின்னுட்டு இருந்திருக்காங்க. இப்ப நம்ம திரும்பி பார்க்கலாமா? இல்ல வேணாமா? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இவனுக்கு அப்படியே ஒரு மாரி வேர்க்க ஆரம்பிக்குது. ஏதோ இவனுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருது. இது ஏதோ தப்பானதா தான் இருக்கும். பார்க்க வேணான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவனையே அறியாம அவனோட கால் நிக்குது. அவனோட தலை திரும்புது. அவனோட கண்ணு அங்க யாரு இருக்காங்கிறத பாக்குது. அந்த கண்ணாடி டோர் சொன்னேன் இல்லையா? கண்ணாடி ஜன்னல் இருக்குன்னேன் இல்லையா? அந்த கண்ணாடி ஜன்னல்ல ஒரு வயசான தோற்றத்துல, அதாவது அவங்களுக்கு உருவமே இல்லங்க. ஒரு பால் வெள்ளை கலர்ல, பால் வெள்ளைம்பாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு வெள்ள கலர்ல ஒரு உருவம் கூன் உழுந்த மாதிரி அந்த கண்ணாடி மேல கைய வச்சு உள்ள பாத்துட்டு இருந்திருக்குங்க. இப்படியே பாத்துட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த பையனுக்கு அவங்களோட பின்னாடி பேக் சைடு தான் தெரியுது. பாத்துட்டு இந்த பையன் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகி நிக்கிறான். என்னடா இது ஒரு மாரி வெள்ளையா இருக்கு. உருவமே இல்ல. கீழ கால் இல்ல, கை இல்ல. ஆனா கை மாரியே அந்த அச்சு இருக்குது. அங்க வச்சிருக்கு. அதுல தான் அந்த கண்ணாடியில வச்சுட்டு பாத்துட்டு இருக்கு. உள்ள எதையோ பாத்துட்டு இருக்கு. அந்த வீட்ல யாருமே இல்ல. அந்த வீட்ல யாருமே இல்ல. எதுக்கு இது உள்ள பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி, இவன் பாத்துட்டு இருந்த அந்த செகண்ட்ல அந்த கழுத்து மட்டும் திரும்பி இருக்குங்க இப்படி. அப்ப நான் அங்கிட்டு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட கழுத்து மட்டும் இப்படி திரும்புனா எப்படி இருக்கும்? அந்த மாரி திரும்பி இருக்குதுங்க அந்த உருவத்தோட கழுத்து. பார்த்த உடனே இவனுக்கு வந்துட்டு கத்திருக்கிறாப்ல. ஐயையோ! அப்படின்ட்டு ஒரு மாரி குப்பை தொட்டிய கீழ போட்டு கத்துன ஸ்பாட்ல ஒரு செகண்ட்ல ஜுப்னு மறைஞ்சிருச்சாங்க அது. இப்போ அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு உருவத்த பார்த்திருக்கிறான். பார்த்து ஒரு 2 செகண்ட் கூட ஆகல. அந்த உருவத்தோட தலை மட்டும் பின்னாடி திரும்பி இருக்கு. அது முகமே இல்லையாங்க. அதுவுமே வெள்ளையா தான் இருந்திருக்கு. ஒரு மாரி முக்காடு பொத்துனா எப்படி இருக்கும்? வெள்ள கலர்ல இப்போ ஒரு பால் துணிய எடுத்து முக்காடு போட்டு உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்திருக்கு. இவன பார்த்த உடனே ஒரு 2 செகண்ட்ல அந்த உருவமும் மறைஞ்சிருச்சு. அங்க இருந்து ஓடி வராங்க வீட்டுக்கு. ஓடி வந்து குப்பை தொட்டியெல்லாம் தூக்கி போட்டு வர வழியிலே செருப்புலாம் வந்து ஒரு மாரி செருப்பெல்லாம் அங்கேயே போட்டு வந்திருக்காப்புல. வீட்டுக்கு வந்து கதவ ஓப்பன் பண்ணிட்டு டம்முன்னு மூட்டு மேல போய் பெட்ரூம்ல படுத்து தூங்கும்போது அவங்க வீட்ல கேட்டிருக்காங்க. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவரு எதுவுமே சொல்லல. "இல்ல, இல்ல. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிர்றாரு. காலையில எந்திரிச்சு அவங்க அப்பா, அம்மா கேட்கும்போது சொல்றாங்க, "இந்த மாரி நான் ஒரு உருவத்த பார்த்தேன். இந்த மாரி அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. எல்லாரும் வாங்க போய் பார்க்கலாம்." அப்படிங்கும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. "இதுக்கு தான்டா அன்டைம்ல வெளிய போக்கூடாதுங்கிறது." "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா தம்பி. உனக்கு சின்ன வயசுங்கிறனால நீ நெறைய பேய் கதைலாம் கேட்கிறல்ல. அந்த தாத்தா சொல்றதெல்லாம் கேட்டு நீ உனக்குள்ளேயே இமேஜினேஷனா இதெல்லாம் வளர்த்துக்கிற. அதான் நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னா, அது ஒரு ஹாலுசினேஷனா உனக்கு இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஏரியால இருக்கிற எல்லாருமே. இவன் கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அந்த சின்ன பையன்ட்ட. ஸோ இந்த பையனுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க சொல்றது தான் உண்மையோ? ஒருவேள நம்ம அந்த தாத்தா சொன்னதே நெனச்சுட்டு போனனால நம்ம கண்ணுக்கு அந்த உருவம் தெரிஞ்சுச்சோ? இல்லையே! நான் பார்த்தனே! ஏன்னா செருப்பு அந்து போற அளவுக்கு ஒரு பையன் ஓடி வரான்னா, அந்த இடத்துல ஒரு உருவத்த பார்க்காம அவன் ஓடி வர மாட்டான் இல்லையா? அதனால இவருக்குள்ளேயே ஒரு குழப்பம். நம்ம பார்த்தது உண்மையா? பொய்யா? சரி இப்ப நம்ம அது பொய்யாவே நெனச்சுப்போம். ஏன்னா உண்மையா இருந்துச்சுன்னா நம்மளால நைட் தூங்க முடியாது. இந்த ஏரியால தான் நம்ம இருக்க போறோம். வெளியலாம் போய் குப்பை தொட்டியில போய் குப்பையெல்லாம் போட போறோம். எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அத அப்படியே மறந்துடுறாருங்க. இப்படியே கொஞ்சம் வருடங்கள் கழியுதுங்க. அந்த சின்ன பையன் இப்போ ஒரு ஒரு யங் வயசா ஆயிட்டாரு. ஆ பசங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு, கொஞ்சம் ஜாலியா அவரோட லைஃபே வந்து ஜாலியா போய்க்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க ஏரியாலேருந்து அப்படியே பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா சிட்டி. சிட்டி பசங்களோட தான் இவருக்கு வந்து ஃபுல்லா பழக்கம் எல்லாமே. அன்டைம்ல தான் வருவாரு, போவாருங்கிற மாதிரி ஒரு ஏஜ் வந்துருச்சுங்க இவருக்கு. இந்த டைம்ல ஒரு நாள் நைட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போய் பார்ட்டிக்கு போயிருக்கிறாரு. பார்ட்டிக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, ரிட்டர்ன் வந்துட்டு அவங்க ஏரியால வெளியவே வந்து பசங்க இறக்கி விட்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கார் வர அளவுக்குலாம் இடம் இருக்காதாங்க. ஒரே ஒரு பைக் போலாம். 2 பேர் நடந்து போலாம். அந்த அளவுக்கு தான் இடம் இருக்குமாம். ஸோ வந்தவங்க கார்ல வந்திருக்கிறாங்க. இவர ஏரியாவோட முக்குலயே வந்து இறக்கி விட்டுட்டு, சரி மச்சான் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவரும் ஒரு ஜாலியான மூட்ல சரி மச்சான் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு அங்கருந்து நடந்து வரும்போது ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் ஆஃப் ஆயி எரிஞ்சிருக்குங்க. இவருக்கு ஒரு 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 நிமிஷம் எதுவுமே புரியல. இவர் என்னன்னா நார்மலா அந்த பார்ட்டி மூட்லயே வந்துட்டு இவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கிறாரு. லைட் விட்டு விட்டு எரிஞ்சது கூட இவர் கவனிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நின்றுறாரு. பாதியிலே நின்னுட்டு ஒரு 300 மீட்டர் இருக்குங்க. அவங்க ஏரியாக்குள்ள போறதுக்கு. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு 300 மீட்டர் இருக்கும். நின்னவருக்கு திடீர்னு ஒரு பதட்டம். அப்படியே இந்த இடம்லாம் வேர்த்து கொட்டுது. ஹார்ட் பீட் வந்து இன்கிரீஸ் ஆகுது. அவரோட கண்ணு ஆட்டோமேட்டிக்கா இப்ப லெஃப்ட் சைட்ல திரும்புது. பார்த்தா, இவரு சின்ன வயசுல குப்பை போட வரும்போது ஒரு உருவத்த பார்த்தாரு இல்லையா? அந்த வீடு.
அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் இப்போ இவர் நின்றுட்டுருக்கிறாரு. ஸ்ட்ரீட் லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்த அப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு. மயான அமைதியாக இருக்குதுங்க. மயான அமைதிம்பாங்க இல்லையா, ஒரு ஒரு சத்தம் கூட கேட்காதுங்க. இவர் மூச்சு விடுற சத்தம், இவர் நடந்துக்கிட்டே மூச்சு விடுற சத்தம் இவருக்கு கேட்குது. அப்போ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும் பாருங்க. அதே சம்பவம், சின்ன வயசில் இவருக்கு நடந்த அதே சம்பவம். இந்த ஏரியாவில் வந்து தவளைங்கெல்லாம் நிறையா இருக்குமா. தவளைங்க நைட்டில் இந்த பூச்சிங்கெல்லாம் ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும் இல்லையா, இந்த மாதிரி சத்தம்லாம் அந்த ஏரியாவில் அதிகமாகவே கேட்குமா ஸ்லம்முங்கிறனால. ஆனால் அன்னைக்கு அந்த சத்தம் எதுவுமே கேட்கல. மயான அமைதியாக இருந்திருக்கு அந்த ஏரியாவே. இவருக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகி சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இவருக்கு மறுபடியும் ஹாலுசினேஷனாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு இவர் உணர்ந்துடுறாரு, இது தப்பு, நம்ம வந்து வேகமாக போயிடணும், வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு வேகமாக நடக்கும்போது மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவர் ஃபோனில் வந்து அப்போது 2013 தூம் 3யோட இது வந்துருந்துச்சான், ட்ரெய்லரோ ஏதோ சம்திங் வந்துருச்சுன்னு சொன்னார். அதை வந்து ப்ளே பண்ணிவிட்டு அப்போ வரைக்கும் அவங்க கார்லலாம் வரும்போதெல்லாம் அதை தான் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வைப்லேயே தான் வந்திருக்கிறாரு. இப்போ அதே வைப்பில் வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணி அதை பார்த்துக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. நடக்க ஆரம்பித்து ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பார். மல்லிகைப்பூ ஸ்மெல். இப்போ மல்லிகைப்பூ ஸ்மெல்லுங்கிறது உங்களுக்கு பக்கத்தில் வந்து உங்கள் ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ யாருன்னா தலையில் மல்லிகைப்பூ வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு அடி தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வரும் இல்லையா, அதுவே ரூம் டெம்பரேச்சரில், ரூமில் ஏசி ரூமில் வந்துட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரூமே வந்து அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல் வரும். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அதுவே உங்கள் மூக்குக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அந்த மல்லிகைப்பூ வச்சா நீங்கள் சுவாசிக்கிறதே அந்த மல்லிகைப்பூவோட ஸ்மெல்ல மட்டும்தான் அப்படிங்கிற போது எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஹெவியாக இருந்திருக்குங்க அவருக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு. ஸோ இவருக்கு தெரிஞ்சிருது, இந்த இடத்துல ஏதோ ஒன்று அமானுஷமாக இருக்குது. நம்ம கண்ணில் பார்க்குறது பொய்யா இருந்தாலுமே மூக்கில் வந்து ஸ்மெல்லில் எப்படி இதாகும், மல்லிகைப்பூ ஸ்மெல் எப்படி வரும், அதுவும் ஹெவியாக வருது. ஸ்லம்மில் உங்களுக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது ஹெவியாக. என்ன பண்ணுறதுனே அவர் தெரியல. ஒரு மாதிரி பக் பக்குன்னு அடிச்சுக்குது. இப்போ நடந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோனை ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கிறார். பின்னாடி யாரோ துரத்துனாங்கன்னா உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்போம். ஆனால் இவரோட மைண்டில் ஒன்றே ஒன்று, அந்த தாத்தா, இவங்களுக்கு சின்ன வயசில் அந்த தாத்தாலாம் கதை சொல்லி வளர்த்தவங்க, அவங்க சொல்லி கொடுத்தது, பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துறாத, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் பின்னாடி மட்டும் பார்த்துறாத, அதை பார்த்தேன்னா அது உன்னை ஆக்கிரமிச்சிருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவரும் அதை தான் சொன்னார். அவருக்கு மைண்டில் அது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குதான், பின்னாடி மட்டும் பார்த்துடக்கூடாதுன்ட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. பின்னாடி ரொம்ப நேரமாக யாரோ வர மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, மல்லிகைப்பூ ஸ்மெல்லும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னொடனே இவர் ஒரு இடத்துல நின்றுட்டு, இதை பார், கீழே குனிஞ்சிட்டு, இதை பாரு, நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்து லைட்டாக குறைஞ்சிருக்குது. இவர் வந்து சரி ஓகே, அது கொஞ்சம் காம் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. மறுபடியும் ஸ்மெல் வந்துருக்குது, மல்லிகைப்பூ ஸ்மெல். இவர் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாரு. இவரோட வீடு வந்து இவர் கண்ணுக்கு தெரியுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ரைட்டு லெஃப்ட்னு சொல்லி வளைஞ்சு வந்துட்டாரு. இன்னும் ஒரே ஒரு ரைட் எடுத்தா இவரோட வீடு வந்துடும். அந்த ரைட் எடுக்கிற டேர்னிங்கில் இவர் கழுத்துக்கிட்ட வந்து ஒரு மூச்சு சத்தம், போகாத அப்படிங்கிற மாதிரி. நான் அவர் சொன்ன அந்த ஆடியோவே போட்டு காட்டுறேன், அதையே நீங்கள் கேட்டு பாருங்க, கேட்டு வாங்க. ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட் நின்றுச்சு. இப்போ அப்படியே கை ஓடல, கால் ஓடல. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்து என்னங்க பண்ணியிருப்பீங்க? மனுஷன் பாவம் ஒரு மாதிரி ரொம்ப திணறிட்டாரு. இதுக்கு மேலே இருந்தால் செத்துருவோண்டா, அவர் செத்துருவோன்னே முடிவு பண்ணிட்டாரு. அன்றைக்கி நைட்டு நம்ம அவ்வளோதான், நம்ம இதோட அவ்வளோதான், நம்மளோட சகாப்தமே முடியுதுங்கிற அளவுக்குலாம் உயிர் இதோட நம்ம இருக்க மாட்டோம் போல இருக்கு, உயிர் போயிடுச்சுன்னு நினச்சேன். மைண்ட் செட் பண்ணி கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு மனுஷனுக்கு. ஓடிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. காலை வந்து யாரோ பிடிச்ச மாதிரி இருந்திருக்குங்க. நின்ன இடத்துலையே வந்து ஓட முடியல அவரால். ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு மேலே அப்பர் பாடி மட்டும்தான் மூவ் ஆகுது, கீழே மூவ் ஆக மாட்டேங்குது. லோயர் பாடி அப்படியே இருக்குது. ரைட்டரா முடிஞ்சிடா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் கான்ஃபிடென்ட்டை விடலை. எப்படியாச்சும் இன்னொரு ஒரு 10 ஸ்டெப்பு எடுத்து வச்சு ஓடினார்னா ஒரு 50 மீட்டரில் அவர் வீடு தெரியுது, அவர் கண்ணு முன்னாடி இருக்கு அவர் வீடு. எப்படியாச்சும் வீட்டுக்குள்ளே ஓடிடணுண்டான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இடத்துல வந்து என் முன்னுக்கு வீடு தெரியுது பிரதர், ஒரு 5 அடி தான், ஒரு 5 அடினா என்னோட வீடு அங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கத்துறாரு, என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு பின்னாடி மட்டும் பார்க்க மாட்டாரு. அது கூப்பிடுது, அது வந்து கூப்பிடுதான், அவங்களுக்கு அந்த பாஷையில் வந்து கூப்பிடுதான், பின்னாடி பாரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது இது கண்டிப்பாக நம்மளை விடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸை போட்டு நம்ம நம்பிக்கை, அவங்க அவர் என்கிட்ட சொன்னது மன தைரியம்.
அந்த தாத்தாவும் அவருக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தது. ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷனை இல்லை நெகட்டிவாக இந்த மாதிரி எதனா ஒன்று உணர்றீங்க அப்படின்னா அதுக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தைரியமாக உங்கள் மனசை பக்குவப்படுத்திக்கணுமா, இல்லைன்னா அது உங்களை ஈஸியாக ஆக்கிரமிச்சிருமா, உங்களுக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த மனுஷனுக்கு அவரோட மனதைரியம் தான் அன்னைக்கு வந்து அவரை காப்பாற்றிருக்கு. குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு மனதைரியத்தோடு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. வெமா குடுகுடுன்னு போய் அவங்க வீட்டுக்குள்ளே போய் கதவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாருங்க. உள்ள இப்போ கதவு மேலே சாஞ்சிக்கிட்டு அவருக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இப்போ ஒரு வழியாக இப்போ அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். வேகமாக போய் பாத்ரூமில் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு சாமியை போய் கும்பிட்டுட்டு திருநீர் எடுத்து பூசிட்டு மேலே மாடியில் போய் படுத்துருக்கிறாருங்க. அவரோட ரூமில் போய் படுத்து தூங்குறாரு. பெட்டில் படுத்திருக்கும் போது அவருக்கு மைண்டில் என்ன ஓடுதுன்னா, அவருக்குள்ள ஒரு மனசு இருக்கும்ல, அது சொல்லுதான், அந்த ஜன்னலை போய் திறந்து பாரு, ஜன்னலை போய் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்குதான். இவருக்கு இல்லை நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்க பார்க்குறாரு. தூக்கமே வரல, வேர்த்து குட்டுது இவருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சின்ன வயசில் அவருக்கு நடந்துச்சு இல்லையா, அவர் அறியாமையே கழுத்து திரும்பி அங்கே பார்த்துச்சுன்னு இல்லையா, அதே மாதிரி அவர் அறியாமலே போர்வையை டக்குன்னு தூக்கி போட்டு எந்திரிச்சு போய் ஜன்னல் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி ஜன்னலில் நின்று பார்த்துருக்குறாருங்க. பார்த்தா இவர் வந்த பாதையில் ஒரு அழகான பெண்ணோட உருவம், ஆனால் உருவம் மட்டும்தான் இருக்குது, முகமோ எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பெண்ணோட உருவம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு உருவம் நின்றுட்டு இருந்திருக்கு. இவர் பார்த்துட்டு ஒரு மாதிரி பக்குனா இருக்குதுங்க அவருக்கு. இவர் பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு 2 செகண்டில் அது மறுபடியும் அதே மாதிரி சின்ன வயசில் போன மாதிரி ஜுப்புன்னு மறைஞ்சிருச்சான். அங்கேருந்து காணாமல் போயிருச்சான், அந்த உருவம் இல்லையா. ஸோ இவர் அங்கே பார்த்துக்கிட்டே இருந்தவர் எப்போ பெட்டில் வந்து படுத்தார், எப்போ தூங்குனாருன்னே தெரியலையா. பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சிருக்குது. பயத்திலேயே வந்து எப்படி நான் தூங்கினேனே தெரியல. உங்கள் அப்பா அம்மா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி நான் உருவத்தை பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்து என்னை பின்தொடர்ந்து வந்துச்சு, மல்லிகைப்பூ வாசனை அடிச்சிச்சு, எனக்கு ரொம்ப பயமாயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த நைட்டு நடந்த எல்லா இன்சிடெண்ட்டையும் சொல்லும் போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இதோட பேர் நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே டைப் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாரு எனக்கு. இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோகினி. அவரை விரட்டிட்டு வந்தது ஒரு மோகினி. ஒருவேளை அவர் திரும்பி பார்த்துருந்தா, இதையும் அவர் தான் என்கிட்ட சொன்னார், ஒருவேளை அவர் திரும்பி பார்த்துருந்தா அவர் வந்து இன்றைக்கி எனக்கு கதை அனுப்பியிருக்க முடியாதான். ஏன்னா அவரோட வாழ்க்கை அன்னைக்கே வேறு மாதிரி மாறி அவர் வாழ்க்கை இருந்திருக்குமாங்கிறதே டவுட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்புறமா அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார். அவரோட அதான் குலதெய்வம் ஆன்மீகம்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட பாதையை மாற்றி இப்போ வந்து நிம்மதியாக நான் இருக்கேன் ப்ரோ, எனக்கு எல்லாமே இதாகிடுச்சு, ஓகே ஆகிடுச்சு. நான் உங்களோட டெவில்ஸ் கிச்சன் பார்க்கும்போது உங்களோட ஸ்டோரிஸ்லாம் வந்து கேட்கும்போது எனக்கு அந்த பழைய அனுபவம் வந்துச்சு, அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரி எனக்கு அவர் ஷேர் பண்ணி 2.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மாதத்துக்கிட்ட ஆச்சு. நான் இப்போ தான் பார்த்தேன், ஏன்னா நம்ம வேடர் தான் வந்துட்டுருக்கோம் இல்லையா, அதில் இப்போ தான் இவரோட ஸ்டோரியை பார்த்தேன். அவரோட பேர் யுவா. மலேசியாவில் கம்போங் பண்டான் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற யுவாங்கிறவர் தான் எனக்கு இந்த ஸ்டோரி அனுப்பியிருக்கிறாரு. சின்ன வயசில் வந்து அவர் சொன்னதை யாருமே நம்பலையாம், பெரிய வயசானப்போ பாதி பேர் நம்பினாங்களாம். ஏன்னா அந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, இல்லை உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி எதனா நடந்திருக்குது, எனக்கும் இந்த மோகினி அனுபவம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய ஸ்டோரியாக இருந்துச்சு அப்படின்னா பிரபாகரன் அஃபீஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அங்கே நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போகலாம். சென்னையிலேருந்து திருவள்ளூருக்கு போகிற வழியில் செவ்வாய்ப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குதாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் போனதில்லை. எனக்கு கதையில் சொன்னவர் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்கிறார், செவ்வாய்ப்பேட்டையில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். 2வது ஸ்டோரி. புதுசாக கல்யாணமான 2 பேர் செவ்வாய்ப்பேட்டையில் ஒரு ஏரியாவில் குடியிருக்கிறாங்க. அவங்க ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக காட்டுப்பகுதியில் ஒரு 4-5 வீடு இருந்தால் எப்படி இருக்கும். ஏங்க வாண்டடாக இப்படி தேடி போய் காட்டுப்பகுதியில் தான் உட்காருவீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எனக்குமே அந்த டவுட் இருக்குது. ஆனால் அந்த ஏரியாவில் வேறு வழி இல்லை, அவங்களுக்கு வீடு கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி வீடுங்கள்லாம் அவங்க சூஸ் பண்ணுவாங்களோ என்னவோ நமக்கு தெரியாது. பட் நமக்கு கதையில் அவங்க சொன்னது அந்த மாதிரியான ஏரியாவில் ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. நைட் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு அவருக்கு 4 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு மாறி வருவாங்க. எப்போவுமே அவரோட வேலையை முடிச்சுட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு வராரு அப்படின்னா லாஸ்ட் ட்ரெயின் 12 மணியோட முடியுமாங்க. அந்த ட்ரெயினில் தான் அவர் செவ்வாய்ப்பேட்டையில் வந்து இறங்கி, செவ்வாய்ப்பேட்டையிலேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவர் வீட்டுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குமா. அதனால் நடந்தே போயிடுவாராங்க. டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குனால நடந்தே போயிடுவாராம் அந்த வீட்டுக்கு. அவர் வேலை பார்க்குற இடத்துல இருந்து எக்மோருக்கு வந்து, எக்மோர்லேருந்து பார்க் ஸ்டேஷன் வந்து, பார்க் ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல்லேருந்து ஒரே ட்ரெயினாங்க. அதாவது திருவள்ளூர் வரைக்கும் போகுமா. எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, அவர் சொன்னது. திருவள்ளூர் வரைக்கும் போகிற ட்ரெயின் செவ்வாய்ப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இவர் இறங்கிப்பாராம்.
இந்த மாதிரி தான் இவரோட லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருந்திருக்குங்க. ஒரு நாள் வேலை முடிஞ்சு திரும்பி வந்தவர் பார்க் ஸ்டேஷன்லேருந்து வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ஏறுறாரு. அவரோட கம்பார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ட்ரெயின்ங்கிறனால ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, லோக்கல் ட்ரெயின்பாங்க, 5 ரூபா டிக்கெட்டுன்னு சொன்னார். அதில் ஏறிட்டு இவரோட கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லையா, இவர் மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. அதாவது 2ஆ பிரிப்பாங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சென்னையில் இருக்கவங்களுக்கு. ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் இறங்குறதுக்கு இடம் இருக்கும், இறங்குற பாதை இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் ஒரு லேயரும் அந்த பக்கம் ஒரு லேயருங்கிற மாதிரி இருக்குங்க. இவர் இந்த பக்கம் இருக்கிற லேயரில் உட்காந்துருக்கிறார். இப்போ நான் தான் அவருன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். ட்ரெயினில் யாருமே இல்லை. எனக்கு அப்படியே பேரலாக அந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது. செம்ம அழகாக இருக்குதுங்க. செதுக்கி வச்ச சிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகா ஒரு பொண்ணு ஆப்போசிட்ல தனியா உட்காந்துருக்குதுங்க. இவர் இந்த சைடு ஆப்போசிட்ல உட்காந்து இவங்க வைஃப் கூட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப நேரமா முறைச்ச மாதிரியே லெஃப்ட் சைட்ல, அந்த பொண்ணோட லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ இவங்க வைஃப் கிட்ட பேசிக்கிட்டே அந்த பொண்ணை பார்க்குறாருங்க, சைடு கண்ணில் பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து இவரை பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு, ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆனா ஒரு கோபத்தில் ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்திருக்கு. இவருக்கு என்னடான்னா, ஐயோ நம்ம வேற தனியாக இருக்கிறோம் இந்த கம்பார்ட்மெண்ட்டில், இது வேற எங்கேயாவது லவ் கிவ் பண்ணிட்டு வந்து சூசைட் பண்ணிக்கிச்சுன்னா நம்ம தாலியை நம்மளை தானே வந்து இது பண்ணுவாங்க, காலையில் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இவருக்குள்ளே இருக்குது. அதே நேரத்தில் தனியாக ஒரு பொண்ணு வந்துட்டு ஏன் இந்த நேரத்தில் வந்து உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வராருங்க. ஸோ இவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, எங்க நான் குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த பொண்ணு வந்து அந்த ஓரமாகவே பார்த்துட்டு இருந்தது. இவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு சடனாக திரும்பி பார்க்கும்போது இவரை பார்த்துட்டு இருக்குதுங்க. நேராக இவரை முறைச்சி பார்த்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கும்போது இவர் டக்குன்னு கீழே தலையை குனிஞ்சு இங்கிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. லெஃப்ட் சைடில் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஒரு ஸ்டேஷன் வரப்போகுது. இவர் இறங்குறதுக்கு இன்னும் 3 ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஷன் வந்த உடனேயும் இவர் பார்க்குறாரு, யாராச்சும் வந்து ஏற மாட்டாங்களா, இல்லை டிடிஆர் மாதிரி, இல்லை யாருன்னா போலீஸ்லாம் அன் டைமில் வந்து வருவாங்க இல்லையா ட்ரெயினில், அந்த மாதிரி யாருன்னா வரமாட்டாங்களான்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. அந்த ஸ்டேஷனே வெறிச்சோடி கிடக்குதுங்க. 1-2 பேர் தான் அங்கங்கே படுத்து தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ இவர் ஓகே நம்ம எதுக்கு அங்கே போய்கிட்டுன்னு சொல்லி உட்காந்துருந்துருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் மேலே நிமிர்ந்து பார்த்துருக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து முறைச்சிட்டு இருந்தது இவரை பார்த்து இப்போ சிரிக்குதுங்க. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுது. அது ஸ்மைல் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இவரை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அழகாக சிரிக்குது. சிரிச்சுட்டு கண்ணெல்லாம் இப்படி இப்படின்னு பண்ணிட்டு அங்கிட்டு திரும்புதுங்க. இவரை பார்க்கல, அந்த பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ இவருக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, நீ போ கிட்டக்க போய் உட்காரு, போய் பேசு அப்படிங்கிற மாதிரிலாம் இவரை தூண்டி இருக்கு. ஆனால் இவர் போகலை. இவர் இங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு மாதிரி இவருக்கு சந்தேகமாகவும் இருந்திருக்கு. ராபரி பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி தான் நைட்டு வந்துட்டு அந்த டைமில் யாரும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேங்காக இருந்தால் என்ன பண்ணுறேன்னு சொல்லி இவர் பல தாட்டு ஓடுதுங்க அவருக்கு மண்டையில். இப்படியே இந்த பொண்ணு பார்க்குது, சிரிக்குது, இவரும் பார்க்குறாரு, இந்த பக்கம் திரும்புறாரு. இப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு ஒரு ஜங்ஷன் வர இடத்துல இவர் திரும்பி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த சைடு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. டக்குன்னு இந்த பக்கம் திரும்ப இவர் இவங்க உட்காந்துருக்கும் போதே லைட்டு ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க உள்ள ட்ரெயினுக்குள்ளே. சில ஜங்ஷன்லாம் போகும்போது சில இடத்துல ஃப்ளிக்கர் ஆகும் இல்லையா, ட்ரெயின்லேயே லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகி தான் எரியும். அந்த மாதிரி இடத்துல ஃப்ளிக்கர் ஆகும்போது இவருக்கு லைட்டாக ஜெர்க்கு கொடுக்குது. ஏன்னா இருட்டாகி போகுதுங்க. அந்த இடத்துல லைட்லாம் அந்த அளவுக்கு சோர்ஸ்லாம் கிடையாது. அந்த இடமே காட்டு பகுதியாக தான் இருக்குமா, போகிற வழியே செடி கொடியாக தான் இருக்குமா. ஸ்டேஷன் மட்டும்தான் பளபளன்னு இருக்குமா, அது பக்கத்தில் ஏரியா மட்டும்தான் பளபளன்னு இருக்குமா லைட்லாம் போட்டு. மற்றபடி எல்லாமே இருட்டாக ஒரு மாதிரியாக தான் இருக்குமா, அமானுஷ்யமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. ஸோ அந்த பகுதியில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ளிக்கர் ஆச்சுன்னா அவருக்கு எப்படிங்க இருக்கும் மனுஷனுக்கு. ஒரு பொண்ணு வேற ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்குன்ட்டு அமைதியாக இருந்திருக்குங்க. இதே மாதிரி ஒரு 2 செகண்டு இப்படி திரும்பி பார்த்துருக்குறாரு. லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்திருக்கு. திரும்பி பார்க்கும்போது லைட்டு வெளிச்சம், இந்த லைட் ஆஃப் ஆகி ஏறிது. வெளியே இருக்கிற அந்த பக்கத்து ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க, லெவல் கிராசிங். அந்த ட்ரெயின் கிராசிங் சொல்லுவாங்களே, அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து வேகமாக போயிட்டு இருக்கு. அந்த லைட்டு வெளிச்சத்தில் இவருக்கு உள்ள லைட் அடிக்குது. இவருக்கு ஹார்ட் பீட்டே நின்றுதுங்க. அந்த இடத்துல ஹார்ட் பீட்டே அவர் செத்துட்டேன்னு நினைச்சாராம். ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குமா அந்த இடத்துல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அந்த மொமெண்ட்டுங்க அவருக்கு. அதை மென்ஷன் பண்ணியே சொன்னார். நான் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தைரியத்தை விட்டுருந்தேன்னா நான் செத்துருப்பேன் ப்ரோ, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும் அதுக்கும் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த வெளிச்சத்துலேயும் அந்த சத்தத்துலேயும் அந்த பொண்ணு அங்கே இல்லைங்க, உட்காந்துருந்தது அங்கே இல்லை. அந்த நான் சொன்னேன் இல்லையா நின்றுட்டு இருப்பாங்கன்னு, இறங்குற இடத்துக்கு இந்த பக்கம் இவரோட கம்பார்ட்மெண்ட் சைடு வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த வெளிச்சத்தில் இவரை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. கம்பி எதையுமே பிடிக்கலையாம்.
அது பாட்டுக்கு நிக்குது. ட்ரெயின் ஆடிக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு நிக்குது. ஸோ இவருக்கு பார்த்தோனே பக்குன்னு தூக்கி போட்டுருக்குதுங்க. ஒரு மாரி படக் படக்குன்னு அடிச்சிருக்குது. ஒரு 2 செகண்ட் அந்த ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாரு. படபடப்புலாம் போய் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு, வேர்த்து கொட்டுறத கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சிட்டு உட்காந்துருக்கிறாருங்க. உட்காந்துருக்கும்போது பார்த்தா, அந்த பொண்ணு எப்பயும் போல அமைதியா இவருக்கு ஆப்போசிட்லயே உட்காந்துருக்குது இப்ப. இவருக்கு பக்கத்துல. நான் இங்க உட்காந்துருக்கிறேன்னா, எனக்கு ஆப்போசிட்ல இருக்கும் இல்லையா? அங்க உட்காந்து இவர பார்த்து சிரிச்சிட்டு இருக்குதாம். இவருக்குள்ள இருக்கிற ஒருத்தன் இப்ப மறுபடியும் இவர தூண்டுது. "போ, போய் பக்கத்துல உட்காந்துக்கோ. போய் அவ அவ பக்கத்துல உட்காந்துக்கோ" அப்படிங்கிற மாரி தூண்டியிருக்கு. ஆனா, இவருக்கு இவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா, வேணாம். ஏதோ தப்பா இருக்கு. வேணாம், வேணான்னு சொல்லிட்டு ஒரு மாரியாவே இருந்திருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவரையே அடக்க முடியாம எந்திரிச்சிருக்கிறாரு. நம்ம போய் பக்கத்திலேயே உட்காந்துரலாம். ஏன்னா, அந்த பொண்ணு அந்த அளவுக்கு சிரிக்கிறது, ஒரு மாரி பண்றது, இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கு. எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு கிட்டக்க அவரு இங்க எந்திரிச்சு ஒரு அ ஒரு ஒரு சீட்ட தள்ளி தான் அங்க போணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சீட்ட தள்ளி கிட்டக்க போயிட்டாருங்க. ஃபோன் அடிச்சிருக்குதுங்க அவருக்கு. பார்த்தா எடுத்து இவங்க ஒய்ஃப். உடனே அந்த பொண்ண கண்டுக்காம நேரா அப்படியே நடந்து போயி, அந்த இறங்குற இடம் இருக்கு இல்லையா? பேசஞ்சர் இறங்குவாங்கல்ல கீழ. அந்த இடத்துல போய் நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு. சொல்லுமா? என்னாச்சும்மா? இல்லங்க நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? இன்னும் ஒரு ஸ்டேஷன் தாம்மா. வந்துருவேன்ம்மா நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏங்க ஒரு மாரி பேசுறீங்க? அப்படின்னா, இல்லம்மா. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. ஆ ஒரு மாரி ட்ரெயின் கிராசிங் லெவல் கிராசிங்ல அதனால எனக்கு ஒரு மாரி படபடன்னு அடிச்சிருச்சு. திடீர்னு ட்ரெயின் வந்தோனயும் நார்மலாவே ட்ரெயின்ல போறவங்களுக்கு திடீர்னு ஒரு ட்ரெயின் வந்துச்சுன்னா ஒரு மாரி ஹார்ட் அடிக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாரி சொல்லி சமாளிக்கிறாருங்க. ஸோ இவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்டேஷன் வருது. இவர் இறங்க வேண்டியது அடுத்த ஸ்டேஷன். செவ்வாய்ப்பேட்டை. அதுக்கு முந்தின ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கிது. அங்க யாருமே வெளிய அதே மாதிரி தான் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அங்கங்க படுத்து தூங்குறவங்க. ஒரே ஒரு போலீஸ்கார் மட்டும் அங்கிட்டு, இங்கிட்டு நடந்துட்டு இருக்காரு. மெயினான ஸ்டேஷன்ங்கிறனால. இப்போ அவர் ஒய்ஃப் கிட்ட ஃபோன கட் பண்ணிட்டு, அவர் அங்கருந்து திரும்புறாருங்க. ட்ரெயின் லைட்டா மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது. எலக்ட்ரிக் ட்ரெயின்னா ரொம்ப நேரம் நிக்காதாம். ஒரு நிமிஷத்துக்குள்ள தான் நிக்குமாம். ஸோ டக்குன்னு கிளம்புது. கிளம்பும்போது வந்துட்டு இவரு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லங்க. இவருக்கு ஒரு மாரி படபடன்னு வருது. அந்த பொண்ணு இப்ப எங்க போச்சு? ஒருவேளை இப்ப நீங்கலாம் எனக்கு வர அந்த டவுட் தான் உங்களுக்கு வந்திருக்கும். அதான் அந்த ஸ்டேஷன்ல வண்டி நின்னுச்சுல்ல, அங்க அந்த பொண்ணு இறங்கி போயிருந்துச்சுன்னா? எப்படிங்க இறங்கி போக முடியும்? இவர் ஃபோன் பேசிட்டு நின்னாருன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் இறங்குற பக்கம். பிளாட்ஃபார்ம். ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம் வந்து அங்க தான் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் அங்கிட்டு தான் இருக்கு. அந்த பொண்ணு அந்த பக்கம் இறங்கணும்னா, அந்த இன்னொரு தண்டவாளத்துல குதிச்சு, அந்த பிளாட்ஃபார்ம்ல எகிறி குதிச்சு தான் போகணும். ஆனா ஒரு பொண்ணு எப்படி அப்படி போக முடியும்? ஒருவேளை போயிருந்தா? அப்படிங்கிற டவுட் அவருக்கும் வந்து, அந்த பக்கம் போய் எட்டி பார்த்துருக்கிறாரு. அந்த பக்கம் இருட்டா இருந்திருக்குதுங்க. அந்த பிளாட்ஃபார்ம் சைடு பார்த்துருக்கிறாரு. அங்க லைட்லாம் எரியுது. ஒரு 2, 3 பாட்டிங்க தான் உட்காந்துருக்காங்க. அங்கிட்டு யாருமே இல்ல. அப்படி ஒரு பொண்ணு இறங்குன மாரியும் தெரியல. சவுண்டும் கேட்கலையே. குதிச்சா சத்தம் கேட்கும்ல அந்த கல்லுல. ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ராக்ல போட்டிருக்க கல்லுல குதிச்சோம்னா, ஒரு சத்தம் ஜங்குன்னு கேட்கும். அந்த சத்தமும் கேட்கல. இப்ப அந்த பொண்ணு எங்க போச்சு? இவருக்கு ஒரு மாரி படபடன்னு வந்து வேர்த்து கொட்டி, பேக்ல இருந்து தண்ணி வாட்டர் கேன் எடுத்து குடிச்சு ஒரு மாரி உட்கார்ந்துருக்கிறாருங்க. இவங்க ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நாட் ரீச்சபிள்னே வருது. சார்ஜும் கம்மியா இருக்கு. 20% தான் இருக்குது சார்ஜ். ஸோ இவர் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. செவ்வாய்ப்பேட்டை. இறங்குறாரு. எப்பயுமே செவ்வாய்ப்பேட்டையில வந்துட்டு 2 ரூட் இருக்குமாம். ஒண்ணு மெயின் ரூட் வழியா போயி அந்த டிக்கெட் கவுண்டர் வழியா வெளிய போற இடம் இருக்குமாம். அது மெயின் ரூட்டாம். அங்கிட்டு வழியா போனா இவருக்கு ஒரு 200 மீட்டர் சுத்தாம். அதுவே இறங்கி இப்படி ஷார்ட்கட்ல கீழ இறங்கி அந்த பிளாட்ஃபார்ம் வழியாவே இறங்கி போயிட்டு, எல்லா இடத்துலயுமே இந்த மாரி எங்க ஊர்லயுமே இந்த மாரி ரூட் இருக்குது. உங்க ஊர்லயும் இருக்கலாம் மேபி. அந்த ரயில்வே கேட்ட உடைச்சு வச்சிருப்பாங்களாம். அது வழியா எகிறி குதிச்சாருன்னா, உள்ள வழியா போனாருன்னா, அவருக்கு பக்கமா அந்த 200 மீட்டர் சுத்தி வர வேண்டியது அவசியம் இல்லையாம். எப்பயுமே இங்கிட்டு வழியா தான் போவாராம். இப்ப இறங்குன மனுஷன் நேரா அந்த ஷார்ட்கட்ட நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த செவ்வாய்ப்பேட்டை ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த உள்ள இருக்கும் இல்லையா? அந்த டிக்கெட் கவுண்டர் மாரி இருக்கும் இல்லையா? அங்கிட்டு வந்து ஆளுங்க இருக்கிறாங்க. இவர் இறங்குன இடத்துல யாருமே இல்லையாம். நாய்ங்க தான் படுத்து கிடக்குதுங்க. தூங்கிட்டு இருக்குது நாய்ங்கலாம். ஸோ இவரு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அவர் நடந்து போயிட்டுருக்கும்போது, இந்த லோக்கல் ஸ்டேஷன்லலாம் ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருப்பாங்க இல்லையா? இந்த மாரி ஸ்டோன் பெஞ்ச்லாம் வரிசையா இருக்குங்க. அந்த ஸ்டேஷன்லயே கடைசி ஸ்டோன் பெஞ்சில ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்குது. இவர் இங்கேருந்து வராரு. இவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கிறாரு. விசில் அடிச்சுக்கிட்டே நடந்து வந்தவரு, சடனா ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்குறாரு. வெள்ள கலர்ல சுடிதாரு, வெள்ள கலர் துப்பட்டா, வெள்ள கலர் செருப்பு போட்டு ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்குதுங்க அங்க. ஒரு மாரி பிரகாசமா இருக்கு அந்த பொண்ணு. அங்க உட்கார்ந்திருக்கிறது கிளீனா தெரியுது. ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாரு இவரு.
இவர் கிட்டக்க வர 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 அந்த பொண்ணோட சைடு ஃபேஸை பார்க்குறாரு. அந்த ட்ரெயினில் வந்துச்சுங்களேங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் இங்கே உட்காந்துருக்குதுங்க. இவருக்கு பார்த்த உடனேயும் பக்குன்னு ஆயிருக்குதுங்க. இப்போ இவருக்கு மறுபடியும் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குதுங்க. ஒரு மாதிரி எச்சு முழுங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணை நான் இப்போதானங்க அந்த ஸ்டேஷன், அந்த நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டில் வந்து உட்காந்துருந்துச்சு இந்த பொண்ணு. அந்த ஸ்டேஷன்லையும் இறங்கலை. இவரே ஒரு மாதிரி அமானுஷமாக குழப்பத்தில் தான் வராரு, பயந்து போய் தான் வராரு. இங்கே பார்த்தா அந்த பொண்ணு அங்கே உட்காந்துருக்குது. இவருக்கு முன்னாடி இறங்கி எப்படி போக முடியும் இவரோட கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருந்தா? ஒருவேளை அங்கே இறங்கி அந்த ஸ்டேஷனில் வேற கம்பார்ட்மெண்ட்டில் மாறி இருந்தா அப்படிங்கிற டவுட் இருக்கலாம். ஆனால் அங்கிட்டு குதிக்கவும் இல்லை, இவரை தாண்டி வெளியவும் போகலை. இவர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இவர் அந்த இதை அடைச்சி தான் நின்றுட்டு இருக்கிறாரு, பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு எப்படி இவருக்கு முன்னாடி இங்கே வந்து உட்காந்துருக்கும்? இவருக்கு புரிஞ்சிருது ஏதோ ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணுது, ஏதோ ஒரு அமானுஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த பொண்ணை பார்த்த உடனே திரும்புறாருங்க. திரும்பிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ மெயின் ரூட் வழியாக போகிறாரு. ஏன்னா அந்த ஷார்ட்கட்டில் தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு மெயின் ரூட் வழியாக ஓடிடலாம். எப்பயுமே ஆட்டோ பிடிக்க மாட்டாராம், நடந்து தான் போவாராம். வெளியே நிறைய ஆட்டோலாம் நிற்குமா, ஆட்டோவை பிடிச்சி ஓடிடலாம், யாருன்னா ஒருத்தர் துணைக்கு இருந்தால் போதும், பேச்சு துணைக்கு பேசிக்கிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி இருக்கிறாருங்க மனுஷன். ஓடுனவர் ஒரு செகண்டு அங்கே அந்த வெளியே போகிற இடத்துக்கு முன்னாடி நின்று திரும்பி பார்த்துருக்குறாருங்க. லாஸ்ட் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்த அந்த பொண்ணு இவருக்கு ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்குதுங்க. இப்போ இவர் பார்க்கும்போது எப்படிங்க இருந்திருக்கும் அந்த இடத்துல அவருக்கு? எனக்கு சிலிர்க்குது. அவர் சொன்னப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த இதெல்லாம். ஸோ அதை பார்த்த உடனே இவர் இப்போ இவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காண்டி ஃபோன் எடுக்கிறாருங்க. ஃபோன் பார்த்தா சுவிட்ச் ஆஃப். ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அச்சோ, என்னடா பண்ணுறது? இப்போ ஃபோனில் வச்சுனா எதனா பாட்டு கிட்டு போட்டு கேட்டு போயிடலாம், இல்லை ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் போனால் 20% சார்ஜ் இருக்கே, சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினச்ச அவருக்கு ஃபோனு சுவிட்ச் ஆஃப். சரி வெளியே போய் ஆட்டோவில் ஏறலான்னு பார்த்தா வெளியே போனால் ஒரு ஆட்டோ இல்லை. இவர் நேரத்துக்கு 12:45 மணி, ஒரு ஆட்டோ கூட இல்லையா. இப்போ இந்த மனுஷன் அந்த ஆட்டோ நிற்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி வேர்த்து குட்டி ஒரு மாதிரி நிற்கிறாரு. திரும்பி பார்த்துருக்குறாருங்க. அந்த செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இது இருக்குமா, அதை பார்த்துருக்கிறாரு. இந்த ஸ்டேஷனுக்கு உள்ளே இருந்தானே வந்திருக்கிறாரு. அந்த வெளியே வந்த இடத்த பார்த்தா உள்ளே இருக்கிற இடத்துல இருந்து அந்த தூங்கிட்டு இருந்த நாய்ங்கெல்லாம் ஒரு மாதிரி கோரமாக கத்திருக்குதுங்க. இந்த ஊழ விடுறதும்பாங்கள்ல, அந்த மாதிரி கத்திருக்குது. தூக்கி போட்டிருக்கு மனுஷனுக்கு. அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓடுற இடத்துலலாம் இவங்க பின்னாடி வந்து யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிட்றாங்களாம். அந்த பொண்ணோட கொலுசு சத்தம் கேட்குதான் அவருக்கு. அந்த பொண்ணோட கொலுசு சத்தம் முதல்ல நடக்கிற மாதிரி கேட்ட சத்தம், இவர் ஓட ஆரம்பிச்ச உடனேயும் வேமா பின்னாடியே வந்து அந்த கொலுசு சத்தம் தொடருதான். ஓடி இருந்தால் கொலுசு சத்தம் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குதான். இவர் ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஆன் ஆகவே இல்லை. ஏன்னா 20% சார்ஜ் இருந்தது, எப்படிங்க ஆஃப் ஆகும்? வெறுத்து போய் ஓடி இருக்கிறாருங்க நைட்டு. ஸோ வெக்ஸாகி ஃபோனை தூக்கி உள்ளே வச்சுட்டு வேமா அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஓடி இருக்கிறாருங்க. ஓட ஆரம்பிச்சா தூரமே குறையலையா. ஏன்னா இப்போ நம்ம ஓடுறோம்னு வச்சுக்கோங்களேன், 500 மீட்டர் டிஸ்டன்ஸை நம்ம ஒரு 2 நிமிஷத்தில், 2 நிமிஷங்கிறதே அதிகம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் போயிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் ஓட தூரமே குறையலையா, ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு முதல்ல இந்த மலேசியா இது சொன்னார் பார்த்தீங்களா, அவர் சொன்னால் அதே மூச்சு காற்று இவர் மேலேயும் பட்டிருக்கு, அதே மல்லிகைப்பூ வாசனை இவருக்கும் வந்திருக்கு, கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. சைடில் பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடி தான் அந்த கொலுசு சத்தம் அந்த இதெல்லாம் கேட்டிருக்குது ஓடி வர மாதிரி. இவர் ஓடிக்கிட்டே பார்த்துருக்கிறார். சைடில் வந்து அந்த புளிய மரம் ஒன்று இருக்குமா, இவங்க வீட்டை அந்த நான் சொன்னேன்ல அவங்க வீடே வந்து ஒரு காட்டு பகுதியில் தான் இருக்குன்னு, புளிய மரத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு உட்காந்துருக்குது அங்கே மேலே. இப்போ அந்த பொண்ணோட முகமே தெரியலையா, ஒரு மாதிரி செதஞ்சு போன மாதிரி முகமே சுற்றி ஒரு மாதிரி இருந்திருக்குதுங்க. முகமே இல்லாமல் ஒரு எலும்பு கூடு மாதிரி இருந்திருக்குது. பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பி ஓடி இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு கிணத்துல வந்து மேலே உட்காந்துருக்குதான். அந்த கிணத்தோட தண்ணி இறைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த கயிறை பிடிச்ச மாதிரியே இப்படி உட்காந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்குதான். எப்படிங்க இருந்திருக்கும் மனுஷனுக்கு? தனியாக ஓடிட்டு இருக்கிறார் அந்த ரோட்டில், யாருமே இல்லையா, ஈ காக்கா கூட இல்லை அந்த இடத்துல. ஓடினவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து நாய்ங்களுக்கெல்லாம் பிஸ்கட்லாம் போடுவாராம். நாய்ங்களுக்கு வந்து பிஸ்கட்லாம் போடுறது எல்லாருக்குமே வழக்கமாக இருக்குது, எனக்கும் அது வழக்கம் தான். அந்த மாதிரி பிஸ்கட்லாம் போட்டு கறி வச்சாங்கன்னா சாப்பிட முடியாது, எலும்பெல்லாம் அதுக்கெல்லாம் போட்டு வளர்த்த மாதிரி ஒரு 4 நாய்ங்க இருக்குமாங்க அவர் வீட்டை சுற்றி. இந்த மாதிரி ஏரியாவில் எப்போயுமே ஒரு 4-5 நாய்ங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு 4-5 நாய் இருக்குதுங்க. இவர் ஓடி வரதை பார்த்துட்டு அந்த 4 நாய்ங்களும் அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடி வந்திருக்குதுங்க. இவருக்கு ஒரு பயம், அன்டைமில் ஓடி வரான்னு சொல்லிட்டு நம்மளையே கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பேய்கிட்ட அடி வாங்கி சாருக்கு நாய்கிட்ட கடி வாங்கி செத்துடலான்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறாரு. குடுகுடுன்னு ஓடினப்போ அந்த நாய்ங்க எல்லாம் இவரை தாண்டி ஓடி இருக்குதுங்க பின்னாடி.
இவரை தாண்டி ஓடி இருக்குதுங்க. இவர் ஒரு வழியாக வந்துட்டாரு. அந்த வீட்டோட ஒரு இந்த ரயில்வே இதுலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கதவு மாதிரி தான் இருக்குமா. அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஓடி இருக்கிறாரு. போய் நின்று பார்த்தா பின்னாடி வந்து அந்த நாய்ங்கெல்லாம் ஓடிச்சு இல்லையா, அந்த நாய்ங்களோட சத்தம் அப்படியே நின்றுருக்கு. அந்த கொலுசு சத்தமும் நின்றுருக்கு. மல்லிகைப்பூ வாசனையும் வரல. இப்போ வீட்டோட கதவை தட்டுறாரு. இவங்க வைஃப் வந்து கதவை திறக்க மாட்டாங்க. தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் ஆகுது. அப்புறமா அவங்க வந்தோடனே அவங்க வைஃப் வந்து அறைய போறாரு. இவ்வளோ என்ன நம்ம தட்டிட்டு இருக்க, என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்காங்க, ஏங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்தேங்க, அதனால தாங்க இதாகிடுச்சு, நான் கத்திக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு எதுவுமே கேட்கல, நீ முதல்ல கதவு முடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, ஏங்க இப்படி வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி வந்திருக்கீங்க, ஒரு மாதிரி போயிருக்கிறாரு மனுஷன். கரியல்லி தட்டின மாதிரி மூஞ்சிலலாம் ஒரு மாதிரி ஆயிருக்கிறாரு. கண்ணுலாம் ஒரு மாதிரி ஆயிருக்குது, அவருக்கு ரெட் ஆயிருக்கு. அவங்க ஒய்ஃப் கேட்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. யாரோ என்னை பின்தொடர்ந்து வந்தாங்க. அப்படியா? இல்லைங்க, உங்களோட எதனா கற்பனையாக இருக்கும், இப்படி தான் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு இவருக்கு தூக்கி போடுது. பக்கத்து வீட்டுக்காரங்களா? ஏன் என்னாச்சு? அதே இவரோட கம்பெனிலே வேலை பார்க்குற அவரோட ஃப்ரெண்டு தான் பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு இதே மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட சொல்லலை. அவங்க ஒய்ஃப் வந்து இவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு கதை அனுப்பினவர்கிட்ட, ஒய்ஃப் கிட்ட. இப்போ அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவரை ஒரு 2 வார்த்தை அசிங்கமாக திட்டிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த நாய்ங்க வந்து ஓடி போச்சுங்க இல்லையா, அந்த நாய்ங்க எல்லாருமே அங்கேருந்து ஓடி வந்து இவங்க வீட்டு வாசலில் நின்று இவர் நடந்து வந்த பாதையை பார்த்து கத்திக்கிட்டு இருந்திருக்கு. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக அந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணமாகி வந்து இத்தனை மாதமாக குலைக்காத நாய்ங்க இன்னைக்கு ரொம்ப குலைக்குதுங்க. அவர் ஓடி வந்த பாதையை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த தூரத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி வெள்ளை ஷேடோ மட்டும் தெரிஞ்சிருக்கு 2 பேர் கண்ணுக்குமே. ஸோ இவங்க ஒய்ஃப், எங்க வாங்க முதல்ல உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கதவை டம்முன்னு மூடிட்டு மஞ்சள் தண்ணியை போய் உள்ளே கரைச்சி வெளியெல்லாம் மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு, இவர் கை காலெல்லாம் மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விட்டு இவரை போய் குளிச்சுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. குளிச்சுட்டு வந்து அவர் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கியிருக்கிறாரு. தூங்கிடுறாங்க 2 பேருமே. நைட்டு ஒரு அன்டைமில் ஒரு 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ள இவர் வந்து தூக்கத்தில் திரும்பி படுத்துருக்கிறாரு. அவங்க வீட்டில் வந்து இந்த கட்டில் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, கீழே பாய் விரித்து தான் படுப்பாங்களாம். திரும்பி படுக்கும்போது அவங்க ஒய்ஃப் அங்கே இல்லை. வெளியே கொலுசு சத்தம் கேட்குது. அவங்க ஒய்ஃப்க்கு இவர் வெள்ளியில் கொலுசு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வாங்கி கொடுத்துருக்குறாரு. அவங்களும் ஒரு கொலுசு போட்டிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே கொலுசு சத்தம் கேட்குது. நடந்து போகிற மாதிரி, வீட்டை சுற்றி சுற்றி வர மாதிரி ஒரு கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. இவர் அவங்க ஒய்ஃப் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. அம்மா எங்கம்மா இருக்க, என்னம்மா அம்மா அப்படின்னு இருக்கிறாரு. சத்தமே திரும்ப வரல. கொலுசு சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. எந்திரிச்சு பார்த்துருக்குறாருங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஏதோ தப்பாக இருக்கே, இந்நேரத்தில் வெளியே போக மாட்டாளே, இந்நேரத்தில் வெளியே போகிற ஆளும் அவங்க கிடையாதான். பார்த்தா இந்த ஜன்னலை திறந்து பார்த்துருக்குறாருங்க. மெயின் டோர் இருக்கும் இல்லையா, மெயின் டோருக்கு பக்கத்துலேயே ஜன்னல் இருக்குமா. அந்த ஜன்னலை திறந்து பார்த்தா வெளியே தெரியுமா அந்த இவர் நடந்த அந்த பாதை. வெளியே உங்கள் ஒய்ஃப் நின்றுக்கிட்டு நல்லா சேலைலாம் நல்லா ஒரு மாதிரி கிராண்டாக கட்டிக்கிட்டு, கொலுசு இது பண்ணிக்கிட்டு, முகம்லாம் நல்லா ஒரு மாதிரி பளபளப்பாக, இவங்க ஒய்ஃபு தான். வெளியே நின்றுக்கிட்டு, ஏங்க வாங்க, என்னங்க வாங்க, வெளியே வாங்களேன், இங்கே வாங்களேன், ஒரு நிமிஷம் வாங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இவர் வந்துட்டு உள்ளே இருந்தே, ஏம்மா எதுக்குமா இப்போ நீ வெளியே நிற்கிற, என்னடி ஆச்சு உனக்கு, வாடி உள்ளே வாடி, எதுக்கடி வெளியே போனேன், உள்ளே பூட்டி இருக்க எப்படி வெளியே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஏங்க கொல்லைப்புறத்து வழியாக வெளியே வந்தேங்க, ஒரு நிமிஷம் வாங்க, இங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குங்க, அழகாக இருக்குங்க, வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இவர் இருமா அந்த வரமா, நானும் கொல்லப்புறம் வழியாவே வரேன் அப்படின்னு இருக்காரு. ஏங்க நான் தான் கொல்லப்புறம் வழியா இருந்தேன்னா நீங்கள் ஏங்க கொல்லப்புறம் வழியா இருந்தோம், இதை திறந்தா வெளியே வர மாட்டீங்களான்னு சொல்லி ஒரு மாதிரி அரட்டுற டோனில் பேசியிருக்கிறாங்க. இவங்க ஒய்ஃப் இது நாள் வரைக்கும் அரட்டினதே கிடையாதான் இவரை. ஒரு மாதிரி பதட்டமாகி இவர் தெரிஞ்சிருது. அப்போ இவர் ஒய்ஃபும் இல்லை. உள்ள கதவை திறக்கலாம்னு சொல்லிட்டு மேலே கையை வச்சிருக்கிறாருங்க. கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. பாத்ரூம்ல இருந்து வெளியே வராங்க அவங்க ஒய்ஃப் வீட்டுக்குள்ள. ஏங்க எங்கெங்க போறீங்க இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் டப்புன்னு அந்த மேலே தாப்பாலை போட்டுட்டு திரும்பி பார்த்துட்டு என்னங்கன்னு பின்னாடியும் சவுண்டு கேட்குது. முன்னாடி ஒருத்தவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி என்னங்கன்னு பதறி போய் கதவை மூடிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்கிறாரு. ஏய் நீ இப்படி உள்ள வந்த அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஏங்க நான் உள்ளதாங்க இருக்கேன், ரெஸ்ட் ரூம் வந்தேங்க, நான் பாத்ரூம்க்கு வந்தேங்க, வயிறு சரியில்லைங்க, என்னாச்சுங்க அப்படிங்கும் போது, ஏய் நான் தான் கத்திக்கிட்டே இருந்தேன், எங்க இருக்குன்னு சொல்லி கத்துறேன், நீ ஏன்டி ரெஸ்பான்ஸே பண்ணல, பாத்ரூம்ல சத்தமும் கேட்கல, என்னடி நினைச்சிட்டு இருக்குங்கும் போது அவங்க சொல்றாங்க, ஏங்க நான் பாத்ரூம் வந்து சவுண்டு கொடுத்தேங்க, இவர் கேட்டது அவங்களுக்கு கேட்டிருக்கு, எங்கடி இருக்குன்னு சொல்லி உங்க பேர் சொல்லி கேட்டது அவங்களுக்கு கேட்டுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏங்க உள்ளதாங்க இருக்கேன், அதை வரேங்கன்னு இருக்காங்க. இவங்க பாத்ரூம்ல இருந்து பேசினா கிளீனா கேட்குமா வெளியே.
ஓரளவுக்கு கேட்குமா நல்லாவே. ஆனால் இவருக்கு கேட்கல. அப்போ வெளியே நின்னது யாரு? இவங்க வீட்டுக்கு வெளியே இவங்க ஒய்ஃப் மாதிரியே நின்னது யாரு? இவர் சொல்றாரு, நீ தாண்டி வெளியே நின்றுட்டு இப்போ கூப்பிட்ட, கொலுசு சத்தெல்லாம் உன்னோட கொலுசு தான் போட்டுருந்துச்சு, முகம்லாம் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நான் எங்க அன்டைமில் வெளியே போய் கொல்லப்புறத்து வழியாக தான் போனேன்னு சொன்னேன்னு சொல்றாரு. எங்க வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க கொல்லப்புறத்துக்கு கூட்டு போறாங்க. இல்லை வேணாம் சொன்னா கேளு, வேணாம் எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவோ தடுக்கிறாருங்க. கொல்லப்புறத்து பக்கம் போக வேணாம், விடுறி, நான் காலையில் பார்த்துக்கலாம். அவங்க நான் பார்த்தே தீருவேன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த கொல்லப்புறத்து கதவுக்கு கீழே பேக் சைடில் லைட் எரியும், மஞ்சள் கலர் லைட்டுலாம் எரியும் இல்லையா, அந்த மாதிரி லைட்டு பின்னாடி போட்டுட்டு தான் அவங்க கதவை திறக்க போகிறாங்க. அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு கீழே ஏதோ ஒரு ஷேடோ தெரியுதுங்க, யாரோ நடந்து போகிற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க. அதை பார்த்த உடனே அவங்க ஒய்ஃபுக்கு அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு, என்னங்க யாரோ இருக்கிறாங்க வெளியே, யாரோ நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துருக்குறாங்க. இவர் சொல்கிறாரு, நான் தான் சொல்கிறேன்லம்மா, இந்த இடமே வேணாம்மா, ஏதோ ஒன்று நடக்குதுமா நம்மளை சுற்றி, நம்ம பேசாமல் படுத்து தூங்குவோமான்னு சொல்லிட்டு சாமி ரூமில் இருக்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஹாலில் வச்சுட்டு இவங்க அது கீழேயே பெட்ஷீட்டை போட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரமாக தூங்காமல் 2 பேரும் அவங்க இவர் மடியில் அவங்க ஒய்ஃபை படுக்க போட்டு அவங்க தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படியே நைட்டு முழுக்க போயிருக்குது. நைட்டு வெளியே ஒரு 4 மணிக்கு கிட்ட வெளியே ஒரு நாய் இந்த கல்லை வச்சு அடித்தா ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, நாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டு கேட்டிருக்கு ஒரு 4 மணிக்கு. இவங்க ஒய்ஃப் அலறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாங்க மறுபடியும். இவர் சொல்லிக்கிற, ஒன்றும் இல்லைம்மா, எது நடந்தாலும் வெளியே போவேன்னா நீ படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, நைட்டு முழுக்க அந்த கொலுசு சத்தமும் மல்லிகைப்பூ வாசனையும் இவருக்கு மட்டும் இல்லை, இவங்க ஒய்ஃபுக்குமே 2 சிம்டம்ஸுமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க ஒய்ஃப் இவர் தட்டி கொடுத்து தூங்க வச்சிடுறாரு. இவர் தூங்கலை, நைட்டு முழுக்க தூங்கலை. காலையில் 7 மணி ஆகுது. வெளியே பால்காரர் கத்துறாரு. கத்துனோடனே இப்போயும் அவங்க ஒய்ஃப் எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. இவர் வேணாங்கிறாரு. ஏங்க விடிஞ்சிருச்சுங்க, சன்லைட்லாம் வந்துருச்சுங்க, வாங்க போய் பார்ப்போம் என்னன்னு பார்ப்போங்கன்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா அந்த பால் ஊற்றுறவர் வெளியே இவங்க காம்பவுண்டுக்கு அப்படியே வெளியே நிற்கிறாரு. அந்த சின்ன கேட் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு வெளியே நிற்கிறாரு. இவங்க வெளியே வந்தால் ஒரு பேடு ஸ்மெல்லுங்க. என்னன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் திரும்பி பார்த்தா அந்த 4 நாய்ங்க துரத்திட்டு போச்சுங்களேங்க அந்த மோகினியை. நான் கூட சொன்னேன், நைட்டு இவர் உள்ளேருந்து வீட்டிலேருந்து பார்க்கும்போது கூட அந்த 4 நாய்ங்களும் இவர் வீட்டு வாசலில் நின்று அந்த பக்கத்தை பார்த்து குலைச்சிட்டு இருந்தீங்க, ஒரு வெள்ளை உருவம் நின்றுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு நாய். இவர் ரொம்ப ரொம்ப சாப்பாடு போட்டு வளர்த்த அந்த 4 நாயில் ஒரு நாய். மற்ற நாய்ங்கெல்லாம் சேர்ந்து கடிச்சு தின்னா எப்படி இருக்கும், அதோட உடம்பே செதஞ்சு போய் கிடக்குதுங்க. காலையில் அதோட உடம்பே செதஞ்சு போய் அது ஸ்மெல் அடித்து ஒரு மாதிரி ஈ மொச்சு ஒரு மாதிரி கிடக்கு, புழுவெல்லாம் பூத்து ஒரு மாதிரி கிடக்கு. பார்த்த உடனேயும் உங்கள் ஒய்ஃப் வாந்தி எடுத்துடுறாங்க. அந்த இடத்துலேயே வாமிட் பண்ணுறாங்க. அந்த பால்காரர் கொடுன்னு ஓடி வர்றாரு. என்னமோ எதுன்ட்டு ஓடி பார்த்தா இந்த நாய் செத்து கிடக்கு. இது என்னப்பா அது இந்த மாதிரி இருக்குன்னொடனே அவர் சொல்கிறாரு, இல்லைண்ணே, இந்த மாதிரி நைட்டு நாய்ங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க, நாய்ங்க கடித்து தின்றுக்குமோ என்னவோ அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாருங்க. அவர் நாயை பற்றி நல்லா தெரிஞ்சவரான். இந்த ஏரியாவில் இருக்கிற நாய்ங்களோட வகை ஏதோ ஒரு வகை சொன்னாருங்க. அந்த நாய்ங்க தனக்குள்ளே அடிச்சுக்குங்களே தவிர்த்து தனக்குள்ளே கடித்து சாப்பிடாதுங்களாம். இந்த மாதிரி தன்னோட இனத்தையே சாப்பிடாத ஒரு இதுங்களாம் அந்த நாய்ங்க. தெருநாயிலே ஒரு வகையான், அந்த மாதிரி ஒரு வகையான். ஸோ இது எப்படி நடந்திருக்கும், எதனால் அந்த நாய்ங்கெல்லாம் கடித்துருக்கும்? இவர் சொல்கிறாரு, இல்லைங்க தெரில, என்னமோ ஏதோ நடந்துருச்சு, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை வாமிட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள கூட்டு போய் வீட்டில் உட்கார வச்சுட்டு இவர் பாலை வாங்கி வச்சுட்டு அன்றைக்கி காலையிலேயே டிஸ்கஷன் பண்ணி அந்த வீட்டை காலி பண்ணுறோம், இந்த வீட்டில் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி நைட் என்ன ஆகும்னு தெரியாது. நைட்டு முழுக்க அவங்க வீட்டையே தான் சுற்றி வந்திருக்குதுங்க அந்த மோகினி. அவர் சொன்னதுலேருந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதான் உண்மை. அதனால தான் மல்லிகைப்பூ வாசனையும் வந்திருக்கு, கொலுசு சத்தமும் கேட்டிருக்கு, அவங்க டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது நடந்து இதுக்கப்புறம் ஒரு வாரத்திலேயே அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு, இவர் மட்டும் இல்லைங்க, இவரோட ஃப்ரெண்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த எக்மோர் சைட்லேயே இவங்க வேலைக்கு போகிற ஏரியாவிலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறாங்க. 2 பேருமே பக்கத்து அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே அதான் இவங்க நம்ம கதை சொன்னார் இல்லையா, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது இப்போது. இது எங்கே தொடர்ந்துச்சு, அவர் சொல்கிறது அதுதான். இது எந்த இடத்துல தொடர்ந்துச்சு, இது ட்ரெயின்லேருந்து வருதா, இல்லை எங்கள் ஏரியாலேருந்தே என்னை விரட்டிக்கிட்டு நான் வேலை பார்க்குற இடத்த வரைக்கும் மறுபடியும் ரிட்டன் என்னை வீட்டிலே ட்ராப் பண்ணுற மாதிரி வந்துச்சா, எனக்கு ஒன்றுமே புரியல பிரதர். எனக்கு ஒரு பிரம்ம மாதிரி இருக்குது. இதெல்லாம் நடந்ததெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலை. எனக்கு நான் இது மேலே நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி நான் பார்த்தது என் ஒய்ஃபும் பார்த்தா, ஒரு உருவத்தை பார்த்தா அந்த இடத்துல நிற்கிதுன்னு சொன்னால், அந்த நாய்ங்களும் இந்த மாதிரி பண்ணதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவர் நிம்மதியாக தான் இருக்கிறாராம்.
அந்த மாதிரி தாட்டும் அவருக்கு எதுவும் வரது இல்லையா. இப்போ நமக்கு இந்த கதையை நம்ம டெவில்ஸ் கிச்சனை அவங்க பார்க்குறாங்களாம். அது என்னன்னு தெரிலங்க. நிறைய பேருக்கு நான் வந்து அவங்களோட பாஸ்ட்டை வந்து கிளறி விடுற மாதிரி எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா கதை சொல்கிறவங்க எல்லாருமே உங்களோட டெவில்ஸ் கிச்சன் பார்த்த உடனேயும் எனக்கும் இது நடந்தது வந்து ஞாபகம் வந்துச்சு. நான் உங்களுக்கு கதையாக நான் அதை சொல்கிறேன், உங்களோட ஷோவில் அதை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறீங்க. ஒருவேளை உங்களெல்லாம் நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க மக்களே. சாரி கோஸ்டீஸ். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரியில் அந்த அந்த எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவருக்குமே அது புரியலை, சொன்னவருக்குமே அனுபவிச்சவருக்குமே அது புரியலைன்னா பார்த்துக்கோங்களேன். எதனால் அந்த மோகினி வந்து அவரை விரட்டிட்டு வந்தது? எதனால் ட்ரெயின்லேருந்து அவரை ஃபாலோ பண்ணணும்? எதனால் வீடு வரைக்கும் வரணும்? எதுக்கு நாயை பத்தனையும் பேய் ஓடுறதெல்லாம் சகஜம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு மேபி அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய். இந்த பேட்டை வச்சு நம்ம ஓங்கி காதுகிட்ட வந்து அடித்தோன்னா எப்படி இருக்கும்? அடிக்கலைங்க. அந்த பிளாஸ்டிக் பேட்டோ இல்லை எதனா ஒரு பொருளை வச்சு காதுகிட்ட இப்படி ஓங்கி அரைஞ்சோன்னா ஒரு சவுண்ட் வரும்ல. இப்போ நான் அந்த மைக்கில் அடிக்கிறேன், வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சத்தம் தான் கேட்டிருக்கு. என்னப்பா இது ஒரு இசை? இல்லைப்பா, அது சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்காதுல்ல. அவர் சொன்ன சவுண்ட் எஃபெக்ட் இல்லை, அவரோட வாய்ஸே போட்டால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. ஜூப். சரி போலாமா? அப்போ அதை கட் பண்ணிடவா? அந்த சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் போட வாங்கினேன். காலப்போக்கில் அப்படியே காலம் நகருது. டைம் போகுதுன்னு சொல்லவா? காலம் நகருதான். புதுசாக கல்யாணமான ஒரு மேரிடு கப்புள். மேரிடு கப்புள்னாலும் ஒன்று தான், புதுசாக கல்யாணம். அவர் அப்படி அனுப்பியிருக்காப்புலப்பா. நான் அதே சொல்கிறேன் பாரு. சரி ஓகே. வேலைக்கு போன மனுஷன் அன்டைமில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் தான் வந்து இறங்குவார். ரயில்வே ஸ்டேஷனில் பின்ன புல்டோசரில் வந்து இறங்குவாங்க. ஏன்டா பிரபாகரன் இப்படி பேசுகிற? ஆஃப் பண்ணு பாத. ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், அழகா இருக்கு. அவர் சொல்லியிருக்காரு. செதுக்கி வச்ச செலவுகளை நான் வந்து அவர் சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி ஸ்டோரி இருப்பா. என்னப்பா நீ இந்த மாதிரி ஸ்டோரிலாம் சொல்லும்போது தனியாக தான் சொல்லணும் போல. என்ன செதுக்கி வச்ச அப்படி வர்ணிக்கிறாப்புல. விடுப்பா. இவர் அதை கவனிச்சிருக்கிறாரு. பேசிக்கிட்டே வந்து என்னதான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் அங்கே ஒரு கண்ணு போகும் இல்லையா? அழகா ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா லைட்டாக வந்து கண்ணு போகும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே பாரு. அவர் சொன்னது தான்பா சொல்கிறேன் மக்களே. இந்த கதை வந்து என்ன இது? இந்த தாய் கிழவியை வச்சுக்கிட்டு நான் கதை சொல்கிறப்ப நீ எந்திரிச்சு வெளியே போ, நான் சொல்லிட்டு கூப்பிட்றேன். துரோகியா? கண்ணு லைட்டாக போகத்தான் செய்யும். அவர் தான்ப்பா அனுப்பியிருக்கிறாரு. அழகா இருந்ததுன்னா ஒரு பொண்ணு. சரி இரு, ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே சைட் அடிச்சிருக்காப்புல மனுஷன். அதனால தான் பேரை சொல்ல வேணான்ட்டாரு போல. சரி ஓகே போலாமா? அதை கொடுப்பா. இது வேற இந்நேரம் பார்த்து ஏசியும் வேலை செய்ய, ஒன்றும் வேலை செய்யாது. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களாங்க. ஏசி இல்லை, ஒன்றும் இல்லை, கபகபன்னு சும்மாவே இந்த இதெல்லாம் அவங்க சொன்ன இதை சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்து ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிடும். இதில் ஏசி வேறு இல்லைன்னா இன்னும் எவ்வளோ தடங்கல்கள். இந்த கோஸ்ட் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுங்கங்கிறீங்க. சரி வாரத்துக்கு 4 வீடியோ போடுங்கங்கிறீங்க. வாரத்துக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளுதுங்க எனக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ நெகட்டிவ் வைப்ரேஷன் என்னை சுற்றி ஆழ்ந்து என்னை சுற்றுது அப்படியே ஒரு மாதிரி. அதெல்லாம் தாண்டி தான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். அதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது. சரி போலாமா? இது ப்ளூப்பர்ஸா? இப்போ போடுவியா? இதெல்லாம் போடாதப்பா, குழம்பிக்கிட்டு இருக்கேன்ப்பா. போடாதண்ணா? போட மாட்டான். நம்பிக்கை அதானே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சரி ஓகேம்மா நான் வரேன், நீ வந்து வேலையை பாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் போகும்போது தான் சமைச்சு வைப்பாங்களாம். சுட சுட தான் இவர் சாப்பிடுவாராம். நம்மளை மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். இல்லப்பா அப்படி ஆயிருக்கு கிராஸ். பஞ்சாயத்து கூட போடுறோம்.